கண்ணி வெறிச்சு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் தப்பிச்சு பொழைச்சி வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. தப்பிச்சு பொழைச்சி வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீ தான் முன்னாடி நின்று என்னோட ஆலயத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சியா? கேட்க பதில் சொல். நீ தான் செஞ்ச. எத்தனை டைம் அங்கே கடா வெட்டி விருந்து போட்டதை நீ பார்த்துருக்கியா? நீயா போட்டதான். அவனுக்கு கடா வெட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கடா வெட்டவனா கடா சாப்பிட்றவனா சாப்பிடாதவனான்னு உனக்கு தெரியுமா? யார் சொன்னது? அவன் இப்போ எனக்கு பலி கொடுன்னு கேட்டான். இப்போ அவன் பலி ஏற்றுக்காதவனா அவன் இருக்கிறானே, நான் என்ன பண்ணுறது? அதனால தான் உனக்கு தெரியுமா அவன் பலி எனக்கு கெடா வெட்டி எனக்கு பூசி ஆகிறவன் தான். என் சகோதரர் 21 பேர் அங்கே இருக்கிறான். அதில் எத்தனை பேர் நாமம் போட்டிருக்கேன், எத்தனை பேர் பட்டா போட்டிருக்கான்னு பார்த்தியா? நீ பார்த்தியா? பார்க்கலையா? அதனால் சாப்பிட்றவனும் இருப்பேன், சாப்பிடாதவனும் இருப்பேன். அதனால் நீ தெரிஞ்செல்லாம் பண்ணியிருக்கணும். எடுத்து நடத்தினதெல்லாம் சரிதான். எடுத்து நடத்தினது சரிதான். அன்னையிலேருந்து உனக்கு நிம்மதி இல்லையே. நேற்றுக்கு வரைக்குமே பிரச்சனை தானே. நேற்றுக்கு இங்கே வரலான்ட்டு கிளம்பும்போது உனக்கு என்ன தடங்கலாச்சு? இந்த தடங்களுக்கு காரணம் கொஞ்சம் சரியில்லை. அதனால் அடுத்தவனை வச்சு நீ பூசை ஓட்டுறது தப்புத்தான். அதனால் மீண்டும் போய் வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீ என்ன பண்ணுற அப்படின்னா போய் அபிஷேகம் பண்ணணும். யார் பண்ணுவா? நீ போய் பண்ணலாம். தெரிஞ்சோ தெரியாமையோ கேட்காம அடுத்தவன் பேச்சை கேட்டு உனக்கு நான் பலி கொடுத்து உன்னை எச்சா நான் கோவப்படுத்தி விட்டுட்டேன். அதனால் நீயா என் கனவுல கேட்காம உனக்கு நான் பலி தெரியாமல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அதே போல் எனக்கு இன்னையிலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். நீதே எனக்கு ஒரு முடிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். சரியா? அதனால் கருப்பசாமி என் கோபத்தை தணிக்கணும். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு நான் என்னோடய ஆலயத்திலேருந்து 1 லிட்டர் தண்ணி கொண்டுட்டு வாடான்னு ஒருத்தங்கிட்ட சொல்லியிருந்தேன். யாருக்கிட்டா சொல்லியிருந்தேன்? உன்னை காப்பாற்றணும். அப்படி தானே? இப்போ இவனையும் தான் காப்பாற்றணும். அப்படிங்கிறதுனால தான் இவன் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இன்றைக்கி தானே வந்திருக்கா? நான் உனக்கு போன வாரமே நான் என் குதிரை வந்துச்சு. உன்னை என்னோடய இருப்பிடத்தில் இவனுக்கு உசுருக்கு ஆபத்தாக இருக்குது. அதனால் என்னோடய ஆலயத்திலேருந்து 1 லிட்டர் தண்ணி தீர்த்தம் கொண்டு வாடா அப்படின்னு போன வாரமே அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா? அதனால் நீயும் யார் பக்தன்? என்னோட பக்தன் தான். போய் நான் கருப்பசாமி சொல்கிறேன் போய் கிணத்துல விழுந்துடான்னா அவன் ஓடி போய் விழுந்துருவான். நீயும் அப்படி தான். அப்படி தானே? அதனால தான் நான் போன வாரமே நீ இந்த வாரம் நீ வருவே அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் போன வாரத்துக்கு இந்த வாரமே நான் கொண்டு வந்துட்டேன். அதனால் இன்னையிலேருந்து உன் பிரச்சனை தீர்ந்து நீ போய் பாரு கூப்பிட்றேன். அதனால் இன்னையிலேருந்து உன் பிரச்சனையை நான் உனக்கு தீர்த்து கொடுத்து நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக கட்டட தொழில் உனக்கு அதை அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை. போன வருஷம் எப்படி இருந்த அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நீ இந்த வாரம் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வரலான்னு நீ முயற்சி எடுத்த. நான் 8 நாளைக்கு முன்னாடியே நான் இதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். 8 நாளைக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். என் மகன் வருவேன், அவனை உசுருக்கு ஆபத்தை காப்பாற்றணும். அப்படி இருந்து நேற்று தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்கேன். அப்படியா இல்லையா? அப்படிங்கிறதுனால உனக்கு நான் இன்றைக்கே நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். தெரிஞ்சோ தெரியாமையோ நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அதனால் உன்னை கேட்காம எந்த பலியும் உன்னோட ஆலயத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். உனக்கு இனிப்பு சக்கரை பொங்கல் வச்சிட்றேன். உனக்கு சந்தோஷமாக உனக்கு என்ன வெண்பொங்கல் வச்சிட்றேன். உனக்கு சாம்பார் சாப்பாடும் கூட வைக்கிறேன். நீ கேட்காம பலி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாளையிலிருந்து சுத்த பூசை மட்டும் பண்ணு. உனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணினா போதும். நாளையிலேருந்தே உனக்கு விடிவு வந்துடும். எப்போ போக முடியாது? நாளான்னைக்கு போக மாட்டியா? நீ போய்த்தான் ஆகணுமேப்பா. நீ வேறு வழியே இல்லை. நான் இப்போ கொடுக்குற இந்த தீர்த்தத்தில் கொண்டுட்டு போய் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உன்னோட ஆலயத்தில் போய் நீ குளிச்சிடணும். சரியா? நான் சொல்கிறது உன்னோட இருப்பிடத்தில் போய் இதை கொண்டுட்டு போய் வச்சுக்க. இதை போய் வச்சுட்டு என்ன சொல்ல போகிற? என்னைய காப்பாற்றணும். என்னைய நீ தான் காப்பாற்றணும். தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிவிட்டு உன் மேலே நம்ம கோபத்தில் இருக்கிறேன் என் சகோதரன். ஏன்னா நான் கறி சாப்பிட்றவங்க கிடையாது. எனக்கு கொண்டாந்து கறியும் கோட்டரையும் வச்சா நான் ஒத்துக்குவேனா?
அதனால் அப்படி ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடி நீ விருந்து போட்டதை நீ பார்த்துருக்கியா, கேள்விப்பட்டிருக்கியா? அப்புறம் எப்படி நீ கொண்டு அடுத்தவன் சொன்னான்னு நீ பண்ண? அவன் சொன்னான்னு நீ சொல்லி பண்ணனதுல தான் இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் வந்து என் குதிரை உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துருச்சு. அதனால் உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு எல்லாமே நல்லபடியாக உனக்கு வேலையை அமைச்சிட்றேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துட்றேன். கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். எந்த இடம் போனாலும் பணம் அன்னைக்கு சம்பளம் இல்லாமல் நீ வரமாட்டேன். அப்படி வச்சுருந்த மகனை இன்றைக்கி வந்து வர்றதுக்கும் கூட ஒரு தடுமாட்டமாக இருந்துச்சு. அப்படியே இல்லையாப்பா? அதனால் இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து எல்லாமே மாற்றி அமைச்சிடுறேன். அதுக்கு காரணம் நீ தான். இப்போ நீ இதை செய். நீ இது குளிக்கிறதுக்கு நான் எது கொடுத்துருக்கேன், இதை மட்டும் குடி. நான் வரும்பொழுது வர்ற வெள்ளிக்கிழமை வரும்போது என்னை அதெல்லாம் முடித்து ஒரு அபிஷேகத்தை முடிச்சுட்டு எனக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு ஒரு சுருட்டும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும். என்னை வந்து நீ பார்த்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அடுத்த டைம் வேணால் நீ அப்படி வச்சிரு. இந்த டைம் என்னை வந்து பார்த்துரு. நீ பொங்கல் தான் நீ இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே போய் வச்சிரு. வச்சு அதை வந்து சாந்தம் பண்ணிவிட்டு போட்டு என்னை வந்து பார். அதுக்குள்ளே இன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனையை தீர்த்து வருமானத்தையும் கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். இந்தா உன்னை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உன்னை வந்து இருப்பிடத்தில் வச்சிரு. உனக்கு நான் கூடவே இருக்கேன். இந்தா அதை போய் மடித்து வச்சுட்டு ஓடு. இந்த வாரம் நீ வராமல் இருந்திருந்தீன்னு வச்சுக்குவேன், அடுத்த வாரம் வரலான்னு ஒரு தள்ளி போட்டிருந்தேன் அப்படின்னு வச்சுக்குவேன், இன்றைக்கே உசுருக்கு ஆபத்தான நிலைமையில தப்பிச்சு வந்திருக்கேன். ஏதோ ஒன்று என் சகோதரன் விண்ணம் பண்ணி விட்டுருவேன். அதனால் நாளைக்கே போய் இதில் குளிச்சிரு. அதோடு உன்னை வந்து கோவப்படாமல் நான் கருப்பை மாற்றி குடிச்சேன். அதை நான் பண்ணிடுறேன். சரியா? நீ போயிட்டு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். அதுக்குள்ளே அதை பண்ணிட்டு வந்துடும். இன்னையிலேருந்து உனக்கு தொழில் நல்லா அமைச்சு கொடுத்துறோம். இப்போ சாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் தேனி மாவட்டம் போயிடுச்சு. சாமி உன்னுடைய கட்டுமனையை நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. வெளிப்பார்வைக்கு வேணால் நான் சந்தோஷம் பிரியமாக இருக்கிறேனே தவிர, வெளிப்பார்வைக்கு வேணால் சந்தோஷம் பிரியமாக நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்குள்ள வேதனையும் வருத்தமும் எனக்கு தானே தெரியும். அப்படி தானே? அதனால் நம்ம தொழில் பண்ணுற நிலைமையும், அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள சிக்கலும், அதே மாதிரி பணத்தில் உள்ள பிரச்சனையும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம இருக்கலாமா இல்லை எல்லா பக்கம் ஓடிடலாமாங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்து ஞாபகம் வந்து போகுது. அப்படியே இல்லையாப்பா? அதே போல் உனக்குள்ள கடனையும் உனக்கு நல்லபடியாக தீர்த்து கொடுத்து, பணப்பிரச்சனை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து, அதே தொழிலை உனக்கு மீண்டும் உனக்கு எந்த வித டார்ச்சர் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, உனக்கு நிம்மதியாக உனக்கு ஓட்டி கொடுத்தா போதுமா? உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற கனி உன்னோட இருப்பிடத்தில் அந்த தொழில் செய்கிற இடத்துல வச்சு எடுத்துகிட்டு வரணும். வச்சு எடுத்துகிட்டு வருவியா? எடுத்துகிட்டு வா. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு நான் வந்துடுவேன். சரியா? உனக்குள்ள பிரச்சனை இன்னும் வெகு தூரமெல்லாம் இல்லை. வர்ற தை 1ஆம் தேதிக்கு மேலே உனக்கு நல்லாவே இருக்கும். சரியா? தை 1ஆம் தேதிக்கு மேலே உனக்கு நல்லாவே இருக்கும். உனக்கு கடன் பிரச்சனை எவ்வளோ இருக்குப்பா? இப்போ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று, அதான் சொல்கிறேன், ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று எல்லாம் துரத்திக்கிட்டே இருக்கு. அதுதானே? தை 1க்கு மேலே நீ எதிர்பார்த்தது மாதிரி உனக்கு கடன்லேருந்து மீட்டு கொடுத்த அடுத்த தை 1 வரும்போது நீ சம்பாரிச்ச அந்த 35 லட்சத்தையும் கருப்பம் கட்டி கொடுத்தா போதுமா? ஒரே வருஷம்தான். வர்ற தை 1லேருந்து அடுத்த தை 1க்குள்ளே உனக்கு வந்து நான் கடனை கட்டி கொடுத்துட்றேன். அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை. சொன்னது தான். அப்படி கடனை கட்டலின்னா இதை பிடிச்சி எங்கள் அச்சியை பிடிச்சி நீ கேளு. கருப்பசாமி நீ சொன்னது எனக்கு நடக்கலப்பா அப்படின்னு நீ கேளு. அதே போல் அடுத்த தை 1ஆம் தேதி வர வரைக்கும் உனக்கு டார்ச்சர் இல்லாமல் உனக்கு ஓரளவுக்கு நான் உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியாக பண்ணி கொடுத்துறேன். தை 1க்கு மேலே நீ செய்கிற தொழிலே உனக்கு வருமானத்தை கொடுத்து நீ ஏமாந்து பொழப்பு பொழைச்சிட்ட. கொடுத்ததெல்லாம் நான் கொடுத்தேன். சரியா? நீ ஏமாந்து பொழப்பு பொழைச்சிட்ட. அதை என் சகோதரன் சொல்கிறேன். அதனால் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துடலாம்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னையாவது கவனமாக இருப்பியா? அதே போல் நீ நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா? அதனால தான் என் மகன் வந்து இப்போவே பிறகாங்கிற யோசிச்சுட்டு இருக்கேன். கருப்பங்கிட்ட ஒரே ஒரு முடிவு கேட்டுட்டு வருவோம். கேட்டுட்டு அடுத்த முடிவு நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் நம்மளா சொல்லாமல் ஒரு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்கேன். அந்த முடிவு இல்லாமல் அடுத்த தை 1ஆம் தேதி வர்றதுக்குள்ள நீ எதிர்பார்த்த மாதிரி அத்தனையும் கடனையும் கட்டி நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படிங்கும்போது என் சகோதரனுக்கு, எங்கள் அருப்பனுக்கு வந்து என் சகோதரன் 3 பேர் இருக்கிறீங்க. 3 பேர்த்துக்கு சேர்த்து 3 கடை வெட்டி பொங்க வச்சிடணும். உன் கடனெல்லாம் கட்டி கொடுத்து நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்கிறேன். எப்போ வர்ற தை போய் அடுத்த தை 1ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீ செஞ்சிருவீல. அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு போ. பசங்க வந்து தங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த கனியை வச்சு என்னடா பண்ணிட்டு வர சொன்னேன்? வச்சு இங்கே எடுத்துட்டு வா.
வர்ற வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும். ஒரு மீன் வரணும். எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துரு. இதை வச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீ சொல்லாமலே அதை நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னோட இருப்பிடத்தை போய் பார்த்துட்டு வந்து தான் சொன்னேன். அதில் எதுவுமே சரி வரல. அதனால உன்னோட தொழில் செய்யறதுல வச்சு எடுத்துட்டு வரணும் சொன்னதுக்கு காரணமே அதுதான். கடையில் வச்சு ஆள் தங்கல தானே, ஆள் அதைத்தான் சொன்னேன். அதனால கடனா மேலுக்கு மேல் கடன் ஆகுது. பேருக்கு தான் 20 வருஷமா தொழில் பண்றான். ஆனா வந்து முதல் இல்லாம நட்டம்தான் ஆயிட்டு இருக்குது. அதனால ஏமாந்து பொழப்பும் பொழைச்சு போயிட்டான். அதுதானே. அதனால உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு விடிவு பண்ணியாச்சு. அதை வச்சு மட்டும் எடுத்துட்டு வந்துரு. சரியா? எல்லாமே அமைச்சிடுவேன். கருப்பு இன்னைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுவேன். நான் இல்லை நான் தான் சொல்லிட்டு ஏமாந்து பொழப்பிடாமனே அப்படின்னு. அதனால நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது. இதை வச்சு எடுத்துட்டு வந்துரு. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் கொடுக்குற கனியை வந்து எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றேன் ஃபேமிலியோட. சரியா? 2 பேர் மட்டும் சாப்பிட்ரு. அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுக்க. ஒன்றை கொண்டு கடையில் வச்சிடணும். இதை எல்லாம் 2 பேரும் சாப்பிட்றணும். சாப்பிட்டாச்சு அப்படின்னால யாருனால பிரச்சனையா இருந்தாலும் வர வெள்ளிக்கிழமைக்கு சொல்லிடுறேன். உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உனக்கு தொழில் வருமானம் யாருனால இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அடுத்த 1 வருஷத்துல 40 லட்சமா இருந்தாலும் சரி, அத்தனையும் கடனை கட்டி நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா போதும் இல்ல, நான் கருப்பு உனக்கு அமைச்சு தரம்போ. சரியா? இப்ப இன்னைக்கு போய் என்ன ஆனாலும் நைட்டு சாப்பிட்ரு. 2 பேர் சாப்பிட்ரு. நான் கூடவே இருக்கிறப்போ நான் ஆள் தங்க வைக்கணுமா இல்ல கடனை கட்டணுமா அப்படின்னு நான் உனக்கு முடிவு பண்ணிடுறேன். அப்படி பண்ணா போதும் இல்ல, நான் கூடவே இருக்கிறப்போ வெள்ளிக்கிழமை எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடும். வச்சதை எடுத்துட்டு வந்துடும். வந்து என்னை நினைச்சு தொட்டு கும்பிட்டுரு. எனக்கு நல்ல வழி நீ தான் சொல்லணும். கடையில பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல வேற யாராவது பண்ணி இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு போட்டிக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ சொன்ன மாதிரி என் சகோதரிக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னையிலேருந்து எனக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு கொண்டுட்டு போய் என்ன கடையில் வச்சிரு. கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சு, கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்ததுல என் குதிரை உன்னோட வீட்டுக்குள்ள போகலையப்பா. என் குதிரை வாசல்லையே நிக்குதே. என்னோட குதிரை வாசல்லையே நிக்குது. இருந்தாலும் அழுது புலம்பி என் மக்கா வந்திருக்கா. அதனால நான் கொடுத்து விடுற கனியை கொண்டுட்டு போய் வீட்டை சுத்தப்படுத்தி, அதே போல இன்னொரு கனியை கொடுத்து என்னோட படிவாசலுக்கு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி உன்னோட நிலவுல கட்டிட்டு எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார். சரியா? நீ எதிர்பார்த்துற போலயே உனக்குள்ள பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்து, நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியா தொழிலும் அமைச்சு கொடுத்து, ஊரை விட்டு ஊர் வந்திருந்தாலும் நிம்மதியை உன்னை வாழ வச்சு கருப்பை காப்பாத்தி கொடுத்தா போதுமா? அதைத்தான் நானும் சொல்றேன். என்னோட குதிரை வாசல்ல தான் நிக்குது. அதனால இப்ப நம்ம புலம்பி கஷ்டப்பட்டு எல்லா பக்கம் போய் ஒரு ஆணை முன்னேற்றம் இல்லை. அதனால என் மகன் என்கிட்ட வந்திருக்கான். அதனால ஆறுதல் வார்த்தை தான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கிழமைக்கு நீ கேட்டதை நான் கருப்பேன் கூப்பிட்டு கொடுத்துட்டு போறேன். அப்படி கொடுத்தா போதுமில்ல? நான் தான் சொல்லிட்டேன், நீ கேட்டதை நான் கூப்பிட்டு கொடுப்பேன். ஆனா நீ சொல்லி கூப்பிடக்கூடாது. நமக்குன்னு ஒண்ணு வேணும். என்ன வேணும்? நமக்குன்னு பேர் சொல்ல வேணும். அதானே கேட்ட? அந்த பேர் சொல்றத கேட்டது தான் இப்ப நானே சொல்றேன். நானா வந்து இப்ப என் சகோதரன் மறுபடியும் திருப்பி கேட்டதுனாலதான் சொல்லியிருக்கேன். உனக்கு வெள்ளிக்கிழமைக்கு உனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு போயிடுறேன். சரியா? எனக்கு ரோஜா பூல ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போறேன். சரி பகுதி இதை ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். இதை சரி பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டதை நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கே பண்ணிரு. நான் நீ கேட்டதை உனக்கு வர வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு கொடுக்குறேன். மறுபடி வழக்காடி பார்த்ததுல கவுந்தப்பாடி வரிச்சு, கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுத்தி பார்த்துட்டு வந்ததுல நம்ம கேட்ட பொண்ணே எனக்கு நல்லபடியா எனக்கு அமைச்சு கொடுக்கணுமா இல்லையா? அப்படிதான் நான் வந்து கேட்டிருக்கேன். ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே பிள்ளைய நினைச்சு எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு இல்லையாடமானே? வாழ்க்கையே போயிடுச்சு. அதனால நான் கருப்பசாமி எந்த முடிவு சொன்னாலும் ஏத்துக்குவியாடமானே? அப்படி எப்படி ஏத்துக்க முடியும்? நான் கண்ணிலையும் கூட அந்த பிள்ளைய பார்த்ததில்லை. ஆனா இருந்தாலும் எனக்கு அதே பிள்ளைய அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் முழுசா நம்பிதானே வந்தேன். என்னடமான? அப்படிதானே? அப்படியே இல்லையா? அதனால முக்கால்வாசி வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. அதனால இதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு எப்படியா எனக்கு வேணும். அந்த மாதிரி முடிவு சொன்னா மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்படிதானே வந்து கேட்டேன். இல்ல எந்த முடிவு சொன்னாலும் கேட்டுக்குவியா?
அமைச்சு கொடுத்தா எனக்கு நல்லது. நல்லது. இல்லைன்னா மனசு ஒருத்தரோட போவேன், அப்படிதானே? சரி, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, சரி. நீ வர்ற பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணுமேப்பா, வருவியா? வெள்ளிக்கிழமைக்கு வரணும். இப்போ நீ இருந்து கேட்டுட்டு போ. உனக்கு வேண்டி நான் வழக்காடி வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் போய் பார்க்குறேன். ஒரு சகோதரனை கேட்டேன், என்னப்பா அப்படின்னு. அது கரெக்டான பயணம் சரியில்லையாடான்றான். இன்னொருத்தனை கேட்டேன், என்னப்பா பண்ணுறதுன்னு. அவன் வந்து ஒரே முடிவில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம கொடுத்து பார்க்கலாமே அப்படின்றான். எல்லாமே பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்தாலும் இடையில ஒரு சின்ன ஒரு குளறுபடி நடந்து வச்சு, குளறுபடி நடந்து வச்சு. நடந்துச்சா நடக்கலையா? என்ன மறுபடியும் எப்படின்னு தெரியல. ஆனால் நடந்துச்சு. இல்ல திடீர்னு சும்மாவே பேச்சுவார்த்தைலாம் அதை தாண்டா மௌன சொல்கிறேன். நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, விசுக்குன்னு நின்று போச்சு. ஆனால் என்ன காரணம், ரீசன் தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ கேட்டால் இல்லை, வேணாம், அவன் வழியை அவனை பார்த்துக்க சொல்லு. என் வழியை நான் இன்னொரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. அங்கே வந்து பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு. திடீர்னு அங்கே கல்யாணம் நடந்தாலும் நடந்துடும் அப்படி தானே? அப்படின்னு உனக்கு குழப்பத்தோடு இருக்க. அதனால் உனக்கு வேண்டிய ஒரு வாய்ப்பு மறுபடியும் மன்றாடி என் சகோதரனை கேட்குறேன். அதனால் வெள்ளிக்கிழமைக்கு வர சொல்லியிருக்கேன். இப்போ நீ இருந்து பார்த்துட்டு போயிடு, சரியா? வா, நீ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வாய்ப்பு. வெள்ளிக்கிழமைக்கு ஒரு முயற்சி பண்ணுவான். மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல எந்த ஊருப்பா? சரி. கருப்பசாமி மறுபடி தட்டாங்குட்டம் வச்சு, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? சரி. அவனை வந்து ஒரு மனுஷனா மாத்தணும். எப்படி? அவனை வந்து ஒரு மனுஷனா மாத்தி என் மகனை நல்லபடியா கரை சேர்த்தி எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம அவனை குழப்பம் இல்லாம நிம்மதியா வாழ வச்சு கொடுக்கணும். அவனை வாழ வச்சு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு கருப்பசாமி உனக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன், சரியா? ஆனா வந்து இப்ப எல்லாம் தாண்டி மீறி போயிட்டான். குடும்பமும் போயிடுச்சு. உன்னை புதுசா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவனை நம்பி நீ புதுசா ஒன்னொன்னு எதா பார்க்கணும்னு கூட நினைச்சிடாத, சரியா? அதனால இருக்கிறதுக்கே பதில் சொல்ல முடியாது. அது வந்து புள்ளனால மிஸ்டேக் இல்லையே, புள்ளனால மிஸ்டேக்கா? வேண்டாமாண்ணே. அதனால அவன் உன் மகனாலதான் மிஸ்டேக். அதனால இன்னைக்கு சொன்னாலும் வந்து வாழ்றதுக்கு ரெடியா இருக்கான். அப்படி இருக்கும்போது இவனைத்தான் மாத்தி திருத்தணுமே தவிர, அதனால அவனை மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் எதுவும் இல்லை. அதனால புதுசா கல்யாணம் பண்ணி வையினெல்லாம் நீ எந்த முயற்சி எடுக்க வேணாம். ஒன்று. ரெண்டாவது, என் மகன் முழுசா எப்பத்தான் திருந்துவேன் அப்படின்னா வர்ற சித்திரை மாசம் 30 முடிஞ்சிடணும். அது வரைக்கும் ஒரு போர்க்களமாக தான் இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தவறாம இங்கே வரணும். தவறாம வந்து அப்படின்னா உன் பொருளும் விரயமாகாம உனக்கு தொழிலும் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி அவனை முழுசா ஒரு மனுஷனா திருத்தலாம். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், கருப்பசாமி நீயே இப்படி முடிவு சொல்றியே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து அலையக்கூடாது. அடுத்த ஒரு 3 வருஷ காலம் இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா உன் மகன் வந்து என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். இல்லை, ஏன்னா அது உனக்கே தெரியும். ஏன்னா என் வாயில நான் சொல்லக்கூடாது. இப்போ இருக்கிற நிலைமை எப்படி இருக்கான்? இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் தான் அவன் இப்போ இருக்கிற நிலைமைக்கு லூசில் விட்டான், அப்படித்தானே? அதனால இன்னும் ஒரு 3 வருஷ காலம்தான் அவனுக்கு நேரம் வந்து சரியில்லை. அதனால திருத்தருக்கு உண்டான வழிதான் பார்க்கணும். அதனால நீ பண்ண வேண்டியது என்ன? என் காலடி வந்து விழு. நான் உனக்கு வந்து நீ வரும்போதெல்லாம் பணத்தை கொண்டுட்டு வாடா, வரும்போதெல்லாம் எனக்கு சரக்கு வாங்கிட்டு வாடா, வரும்போதெல்லாம் எனக்கு மாலை வாங்கிட்டு வாடான்னு உன்னை நான் கேட்கவே இல்லை. நீ என்னோட ஆலய வா, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே கொடு. அதுக்கு முன்னாடி நீ எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணி எங்கே போய் உருண்டு அழுதாலும் அதுக்கு விட கிடைக்காது, சரியா? அதுக்கு காரணம் டைம் மீறி போயிடுச்சு. நீ ஒரே ஒரு ஆப்ஷன், நான் கருப்பசாமி உனக்கு நான் படிவாசலுக்கு இருந்து உன் மகனை காப்பாற்றி அவனையும் மனுஷனா மாற்றி அவன் பொண்டாட்டி கூடவே நான் அவனை சேர்த்தி வச்சு அவனையும் வாழ வச்சு உனக்கு நான் கொடுத்து விடுறேன். அதே மாதிரி இடத்துல எல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை, சரியா? அதனால அவனா நீ முதல்லையே லூஸில் விட்டுட்ட. நீ இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ நீ நல்லது பண்ணணும் இழுத்து பிடிக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறது? அதனால முதல்ல அசால்ட்டாக விட்டையா விடலையா? அதனால அவன் போக்கில் விட்டதுனால போச்சு. அதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள சித்திரை மாசத்துக்குள்ள முழுசா திருத்திடலாம். நீ பண்ண வேண்டியது என்ன? அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் நான் கொடுக்குற கனியை
எப்படியாவது அவனுக்கு உள்ளுக்கு கொண்டு கனியை மட்டும் உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. அவனை முழுசா 6 மாசத்துக்குள்ள திருத்தி அவனை இதே இடத்துக்கு அவனை இங்கே கூட்டிட்டு வந்து குடும்பத்தோட நான் கருப்பசாமி ஒன்று சேர்த்து வச்சுறேன். ஒன்று சேர்த்து வச்சதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து சக்கரை பொங்கல் வச்சிடணும். சரியா? அது வரைக்கும் உனக்கு விருப்பப்பட்டதை நீ வாங்கிட்டு வா. எனக்கு இது வாங்கிட்டு வந்து விடுன்னு ஒன்று நான் கேட்கல. ஆனால் என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போய் கொடுத்துடணும். இந்தா இதை கொண்டு உன் மகனுக்கு எப்படி கொடுத்தாலும் சரி உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுத்துடணும். இதை கொண்டு என்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். எந்த தொழில் போனாலும் எங்கே போனாலும் எனக்கு வேலைக்கு வந்து விளங்கவே மாட்டேது. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து எந்த வேலைக்கு போனாலும் கம்பெனி தொழிலுக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம சைடு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிஸ்னஸில் நல்லபடியாக போனாலும் சரி, இல்லைங்காமல் எனக்கு கருப்பசாமி அமைச்சு கொடுக்கணும். கம்பெனி வேலைக்கும் போ, இதுலேயும் மாதத்தில் 1-2 அமைச்சு கொடுத்துட்றேன். நீ அதிலேருந்து மேடேறி வந்துடும். சரியா? நீ செய்ய சொல்லாமல் தவறாமல் வந்த அப்படின்னா குடும்பத்தையும் காப்பாற்றி கொடுத்துறேன், மகனையும் காப்பாற்றிடுவேன். இல்லைன்னா என் மேலே வந்து குத்தம் சொல்லக்கூடாது. மறுபடி தாராபுரம் போயிடுச்சு. அவனுக்கு இப்போ என்ன முடிவு பண்ணலாம்? என்னோட கணவனுக்கு என்ன முடிவு பண்ணுறது? என்னுடைய கணவர் என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறார், வாத்தியார். 10 பிள்ளைகளை வந்து திருத்துறார். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? நீ சொல்லு. அதுதான் சொன்னேன், 10 பிள்ளைக்கு அருகிற சொல்லி படிக்க வச்சு நிம்மதியாக வாழ்க்கையெல்லாம் உருவாக்கி எல்லாத்தையும் படிக்க முன்னேற்றி வைக்கிறான். அப்போ அவன் புத்தி எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். அப்போ அவன் புத்தி வந்து அலமாயுத, அப்படி தானே? இப்போ உன்னை வந்து பிடிக்கல, அதனால் இப்போ கை மாறுது. அடுத்த வீட்டு ரோஜாப்பூ நம்ம வீட்டில் மணக்கணும், அடுத்த வீட்டு ரோஜாப்பூ நம்ம வீட்டில் மணக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன பண்ணுறது நீ சொல்லு. அவனை திருத்தி கருப்பசாமி ஒன்று சேர்த்து வச்சிடலாமா? அப்படின்றியா? அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். அடுத்த வீட்டு ரோஜாப்பூ நம்ம வீட்டில் மணக்கணுமே, அப்படித்தான் இப்போ அவனோட எண்ணம். அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு பிடிக்கல. வாத்தியார் ஒழுக்கமாக இருக்கணும், ஆனால் அவனே ஒழுக்கம் இல்லை. அதனால் கருப்பசாமி அவனை திருத்தி உன்னோட எதிர்பார்த்தது போலயே நான் கருப்பசாமி ஒன்று சேர்த்தி வச்சு செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அடுத்த வீட்டு பிள்ளைகளை யாரையும் தலை நிமிர்ந்து பார்க்காத அளவுக்கு நான் கருப்பசாமி தண்டனையை கொடுத்து குடும்பத்தோட ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நீ பார்த்து எந்த முடிவு சொன்னாலும் சரி. அதே போல் கருப்பசாமி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் சாம்பார் வைப்பில அதில் புழிஞ்சு விட்டுரு, அவன் பேர சொல்லி. அதே போல் வர்ற ஆடி அமாவாசை வரைக்கும், அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு கனி வாங்கிட்டு போ. அடுத்த ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அவன் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துடும். அப்படின்னா அவன் போகிற போக்கில் எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனை வரும். பொண்டாட்டி ஓய்தான் காப்பாற்றணும், அவன் போனாதான் பிரச்சனை தீரும். அப்படிங்கிற அளவுக்கு உன்னால் ஒரு தயவு வேலை ஆகிற மாதிரி நான் கருப்பசாமி உருவாக்கி எல்லாம் மாற்றி அமைச்சிட்றேன். சரியா? அப்படிங்கும்போது அப்போ அவனை தேவைப்படாதவ இப்போ தேவைப்படுவே ஒரு 2 மாதத்தில் தேவைப்படும் போது அப்போ நீ நான் செஞ்சது தப்பு தான், உன்னை நான் திருந்திக்கிறேன் அப்படிங்கும்போது மறுபடியும் என்கிட்ட தவறாமல் என்கிட்ட வந்து கனியை மட்டும் வாங்கிட்டு போ. நீ நினச்சது போலயே அடுத்த 3 மாதத்துக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து எப்படி போனானோ அவனே திரும்பி வந்துடுவேன். இந்த டைம் பௌர்ணமிக்கு வந்துட்டு போயிரு. அடுத்த டைமு நீ எதிர்பார்த்த மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடு. ஆக மொத்தம் 15 நாளைக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. அதே போல் கருப்பசாமி வர்ற ஆடி மாதத்துக்குள்ளே நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் சந்தோஷமாக சேர்ந்துட்டேன், எல்லாரும் நல்ல முறையாக இருக்கிறோம் அப்படின்னு நீ சொல்கிற அளவுக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கினா போதுமா? இத்தனை வருஷம் ஒன்று ஏமாத்தினான்ல, இன்னையிலேருந்து கருப்பசாமி என்னோட வட்டத்துக்குள்ளே வந்துட்டான். அதனால் திருத்தி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் கருப்பசாமி என் வாழ்க்கையை வந்து எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கைப்படாமல் வச்சுக்க. அதை உள்ளுக்கு புழிஞ்சு விட்டுரு. எல்லாரும் சாப்பிடணும், அவனையும் சாப்பிட வை. இப்போ உள்ளுக்கு கொடுக்க முடியாது. சரி, அப்போ நீ ஒன்று பண்ணு, பகுதியை சாப்பிட்ரு, பகுதியை அவன் பேர சொல்லி கொண்டுட்டு போய் வீட்டுக்கு வெளியில் வடக்கு திசையில் வீசிடு. சரியா? அடுத்து ஒரு 15 நாளுக்குள்ளே எல்லா மாற்றத்தையும் உருவாக்கி பின்னாடி வர்றதுக்கு நான் கருப்பேன் பௌர்ணமியிலேருந்து மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். உன்னை கண்டிப்பாக வந்து தொலைவி வருவேன். வரும்போது நான் கொடுக்குற கனியை மட்டும் உள்ளுக்கு கொடுத்துரு, அப்படியே ஆஃப் ஆயிடுவேன். வர ஆடி மாதத்துக்குள்ளே உனக்கு எல்லாம் சேர்த்து வச்சிடும். முதல்ல கணவனுக்கு, 2வது தொழில்,
அது வந்து வர பௌர்ணமிக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன். தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்து. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வேணுங்கிறது எல்லாமே கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தேன். அமைச்சு கொடுத்தாலும் ஆன முன்னேற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை. அப்படி தானே? வாகனம் இருக்குதா? இருக்குது. ஆனால் வருமானம் இருக்குது. ஆனால் மிச்சம் ஒரு பைசா ஆகிறதில்ல. அதே போல் கருப்பசாமி இன்னையிலிருந்து அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுக்கணும். யாருக்கு மருத்துவ செலவு? மருத்துவ செலவு இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கேன். அப்படி தானே? அதனால் ஆப்ரேஷன் பண்ணாமல் நான் கருப்பசாமி உனக்கு டாக்டர் நான் தான். ஆப்ரேஷன் பண்ணாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதே போல் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம தொழில் அப்படின்னு போய் பார்த்தா இடம் வாங்கி விற்கிறோம், அதுலேயும் ஆன முன்னேற்றம் இல்லை. அதே மாதிரி குலத்தொழிலில் போய் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் பெருசாக ஒரு மாற்றம் இல்லை. அப்படிங்கிறதுனால ஒரு விட தெரியாமல் போயிட்டுருக்கு. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி அது எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வருமானத்தை உனக்கு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா முறையாக இருக்கணும். அப்படி தானே? அதனால் பிள்ளையோட வாழ்க்கையும் நல்ல முறையாக இருக்கணும். அதே மாதிரி பிள்ளையோட வாழ்க்கையும் நல்ல முறையாக இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். வர்ற பௌர்ணமிக்கு 48 வீடு என் பேரை சொல்லி மடிப்பச்சு எடுக்கணும். சரியா? எடுத்துகிட்டு வந்து பொங்கல் வைக்கணும். வச்சிடலாமா? என் பேரை சொல்லி 48 வீடு எடுக்கணும். எடுத்து அவனை கூட நீந்தான் போகணும். சரியா? 2 பேரும் போகணும். என் மக வாழ்க்கையும் காப்பாற்றணும். என் மகனுக்கும் நல்லபடியாக வேலை கொடுத்து அதே மாதிரி மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும். நீயும் 2 பேரும் போய் தான் என் பேரை சொல்லி மடிப்பச்ச 48 வீடு எடுத்துகிட்டு வரணும். இங்கே கொண்டாந்து பொங்க வச்சிரு. என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை, எனக்கு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடும். நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு அடுத்த 15 நாளில் இருந்து உனக்கு வியாபாரம் எந்த வியாபாரத்துக்கு போனாலும் அந்த வியாபாரத்தையும் முடித்து கொடுத்து தொழிலையும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் மேலும் மேலும் உனக்கு ட்ராவல்ஸ் வாங்குற அளவுக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி வண்டியும் வாகனத்தையும் ஓட்டியும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வருமானம் தான் நிற்கிறது இல்லை. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு வருமானம் நல்லாவே நிற்கும். சரியா? அதுக்குண்டான ஏற்பாடு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். எல்லாம் அமைச்சு கொடுத்துருவேன். ஏன்னா தவறாமல் என்ன வந்து பார்ப்பியா இல்லை மறந்துடுவியா? கண்டிப்பாக பார்ப்பில்ல. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், எல்லா பக்கம் ஒருவன் தான் மாறி இருக்குமே தவிர கருப்பை நான் ஒருத்தன் தான். அதனால் தவறாமல் என்ன வந்து பாரு. நீ எதிர்பார்த்தது போல் அடுத்த 15 நாள்லேருந்து போகிற பக்கம் வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன். நான் தான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றியும் கொடுத்துட்றேன். சரியா? கிட்டவா. இன்னையிலேருந்து உனக்கு காசுக்கு பஞ்சம் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதை கொண்டுட்டு போய் யார் கைப்படாமல் வச்சிரு. சரியா? இதை கொண்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதான் யார் கைப்படாமல் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. அதை கொண்டுட்டு போய் வாகனத்தில் எத்தனை 3 வாகனம் வச்சுருக்கியா? ஒன்றை இன்னொரு இருப்பிடத்தில் வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் 2 கொண்டுட்டு போய் 2 வாகனத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உடம்புக்கு சரியில்லை, உடல்நிலையில் பையனா பிள்ளையா? பையனுக்கு உடல்நிலையில் சரியில்லை. அதனால் அவனுக்கு மட்டும் தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். அதை போய் மடித்து வச்சுட்டு ஓடு வந்துடும். ஓடி போய் பார்த்தேன். பார்த்ததில் திருநெல்வேலியிலேருந்து வந்ததை வந்து இப்போ காணாமல் போயிடுச்சு. அதனால் காணாமல் போனதை உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அப்படிதானே? சரி சரி, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நீ தொலாவி போனாலாம் சரி வராது. ஒரு இடத்துல தங்கி இருக்குதா இல்லை உசுறு இல்லையா அப்படின்னு பார்த்தா உசுரோடு தான் இருக்குது. அதே போல் நீ இருக்கிற இடத்துல இருந்து நேர் எந்த ஏரியா? சரி, தெற்க தான் இருக்குது, நம்ம தோட்டத்துலலாம் இல்லை. அதனால் இருப்படம் உனக்கு காட்டணும் அப்படின்னா உனக்கு தொலாவி பிடிச்சாலும் உன்னால் தொலாவ முடியாது. அதனால் தொலாவி உனக்கு சடைஞ்சும் போச்சுல. அதனால் நீ உன் வேலைக்கு நீ போகலாம். அதே போல் வர்ற ஒரு 11 நாளுக்குள்ளே நான் கருப்பசாமி வந்து உனக்கு இருப்பிடத்தை நான் காட்டிடுறேன். இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உனக்கு தகவல் உனக்கு கண்ணுக்கு காட்டி கொடுத்துறேன். அதே மாதிரி உச்சிரோடு உனக்கு நான் மீட்டு கொடுத்துறேன். சரியா? எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரே ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கு. உனக்கு வந்து 11 நாளுக்குள்ள இன்னும் 1 மணி நேரத்துலையும் கூட தகவல் வரலாம், இல்லை அடுத்த ஒரு 10 நாள் கழித்து கூட தகவல் வரலாம். ஆக மொத்தம் 11 நாளுக்குள்ளே உன்னோட வீடு வந்துடுவான். சரியா? கண்டுபிடிச்சி கொடுத்துறேன், வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடு. அப்படி அமைச்சா போதுமில்ல? அமைச்சு கொடுத்துருவோம்.
அது வரைக்கும் இது 6 கைப்படாமல் வச்சிரு. சரியா? இது உள்ளுக்கு எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். வேறு யாராவது உண்டா? பாப்பா வாங்க, கிட்ட போய். இப்போ நீ வந்து கேட்க வந்தது உன்னோட தாய்க்கு. உன் பிள்ளைகளுக்கு வந்து கவனமாக பார்த்துக்க. இன்னும் 8 மாத காலத்துக்குள்ளே ஒரு கட்டவேர் வரும். சரியா? அதனால் கவனமாக பார்த்துக்கணும். பார்த்துக்கிறீங்களா? வருமா வராதா? நீ 2 பேர்த்துல சொல்லு. வருமா வராது? இந்த பக்கம் வந்து நில்லு. நீ சொல்லு. ஃபஸ்ட்டு நீ சொல்லு. பதில் சொல்லு. கண்டிப்பாக கவனம் இல்லை அப்படின்னா கெட்ட பேர் வந்துடும். நீ கேட்க வந்தது உன்னோட தாயை. அதனால் என்னோடய இருப்பிடத்துக்கு வந்துட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் இப்போவே கவனமாக இருக்கிறது உன்னோட நல்லது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்து புதுசாக ஒரு பிரச்சனை முளைக்கும். அதனால் அது வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்துடு. சரியா? ஏன் சொல்படி கேட்பே கேட்க மாட்டியா? நீ சொல்லு ஃபஸ்ட்டு. கேட்பேன். வர ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும். செய்வில்லை? எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். சரியா? 11 நாளுக்குள்ளே உன்னோட வீடு தேடி உன்னோட மாமியை வந்துடணும். உன் மாமியை தானே? அதனால் தொலைவி நான் கர்ப்பசாமி உனக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன். அப்படி அமைச்சா போதும்ல? என்னோடய ஆலயத்தை ஒரு 18 சுற்றிட்டு அப்புறம் போய் உட்கார்.